வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, முடக்குவாதத்திற்கு உண்டான முக்கியமான ஒரு பதிவுன்னு பார்க்கலாம். இந்த பதிவு வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். எல்லாமே வந்து முக்கியமான ஒரு பதிவுகள் தான். நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ரொம்ப முக்கியமானது. அதனால ஸ்கிப் பண்ண வேண்டாம். இதுல அந்த முடக்குவாதம் வருவதற்கு உண்டான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதுல முக்கியமா நம்மளுடைய அந்த விட்டமின் டி குறைபாடுனால சொல்லலாம். அதாவது நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பகுதியிலிருந்து நம்முடைய கால் பகுதி வரைக்கும் இருக்கின்ற அந்த எலும்புகள்ல எல்லா விதமான ஜாயிண்ட்ஸ்லயும் வந்து பெயின் வந்து ரொம்ப அதிகமா வரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதாவது சாதாரணமா இருக்கும் பொழுது, நம்ம ஒரு தலைவலிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமோ, சாதாரண ஒரு மனிதருக்கு, அதேபோல அந்த ஆர் எஃபெக்ட் அதிகமா இருக்கும் பொழுது, ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ்லும் பெயின் வர்றது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். அதாவது டெலிவரிக்கு பிறகு இந்த பாதிப்பு என்பது வரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதுல. முக்கியமா அந்த டெலிவரி டைம்ல அதே போல நம்ப ஒரு சிலர் வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடுக்கு பிறகு வருகின்ற வலியாவும் இதுல பார்க்கலாம். அதேபோல வயது முதிர்ந்தவர்களுக்கு நார்மலா வரும். இந்த 60, 70 வயது மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஒரு 20, 25 வயதிலேயே வந்து இந்த முடக்குவாதம் என்பது வரக்கூடிய ஒரு நிலைய பார்க்கிறோம். இதுல அந்த முடக்குவாதம் இருப்பவர்கள் என்னென்ன கவனிக்கலாம் அப்படின்னா, நம்ப உணவு எடுக்கும் பொழுது, இப்போ இன்றைய பாதிப்பு நம்மளுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, அன்றைய தினம் நம்ப என்ன எடுக்கின்றோம் உணவு, அது கண்டிப்பா பார்க்கணும். அதேபோல அன்னைக்கு வந்து நம்மளுடைய வேலை எவ்வாறு இருக்கிறது? நம்ம புதுசா எதனா ஒரு வேலை செய்றோமா? நம்முடைய அங்கத்திற்கு புதிதாக எதனா ஒரு வேலை குடுக்கின்றோமா? அப்போ அந்த வலி என்பது அதிகமா இருக்கான்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கங்க. அது ரொம்ப நல்லது. எந்த டைம்ல உங்களுக்கு அதிகமா வலி இருக்கோ, அன்றைய பொழுதுல நம்ம புதுசா எதனா ஒரு வாய்வு தரக்கூடிய உணவு அதிகமா எடுக்கின்றோமா? அத பார்க்கணும் கண்டிப்பா. இதுல நம்ப அந்த வாயு சம்பந்தப்பட்ட பொருட்கள அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதேபோல புளிப்ப வந்து அவாய்ட் பண்றது நல்லது. புளி சம்பந்தப்பட்ட உணவுகள அவாய்ட் பண்றது தவிர்ப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதேபோல குளிக்கும் பொழுதும், நம்ப நீர் அருந்தும் பொழுதும், வெதுவெதுப்பான தண்ணி தான் பயன்படுத்தணும். பச்சை தண்ணி கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. அதாவது ஃப்ரிட்ஜ் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணி பயன்படுத்தலாம். ஆனா குளிக்கும் பொழுது கண்டிப்பா சுடு தண்ணீல குளிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு முடிஞ்சா அந்த வாரத்துல 2 நாளோ, அதுபோல எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது நல்லது. இதுல நம்ப மூலிகை கலந்த எண்ணெய் பயன்படுத்தலாம். அப்படி இல்லன்னா தேங்காய் எண்ணெய் லைட்டா நம்ப சூடு பண்ணிட்டு, உடம்புல அப்ளை பண்ணிட்டு, வெயில்ல கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிடம், 25 நிமிடம் நம்மளுடைய அந்த சூரிய ஒளி படும்படி இருக்கும் பொழுது, அந்த பெயின் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரிலீஃப் ஆகும். உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்கிற டைம்ல தைலங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. அதேபோல நம்ப எண்ணெய் வந்து இந்த மூலிகை எண்ணெய் வந்து பயன்படுத்தி, ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு உங்களுக்கு சுடு தண்ணீல ஒத்தம் என்பது குடுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பெயின வந்து ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். அதேபோல அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது போல நேரத்துல அந்த மாதவிடாய் காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் அந்த பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலைய நம்ப பார்க்கலாம். அப்ப இது போல இருக்கிற காலகட்டங்கள்ல, நம்ம சின்னதா ஒரு உடல வந்து தளர்விக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். உடம்புல நம்ம தலையில இருந்து, நம்ம கழுத்து பகுதியில இருந்து நம்முடைய கால் பகுதி வரைக்கும் வருகின்ற எலும்புகளுக்கு சற்று பயிற்சிகள் அளிக்கும் பொழுது, அந்த வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். இதுல உங்களுக்கு முடிஞ்சா இந்த முடக்கத்தான நம்ம வாரத்துல ஒரு 2 நாள், 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல பிரண்ட எடுத்துக்கலாம். பிரண்ட துவையலும் எடுத்துக்கொள்ளலாம். முடக்கத்தான் எடுக்கலாம். முருங்கீரை முடிஞ்சா வாரத்துல ஒரு 3 நாட்கள் நீங்க சூப் வைத்து எடுக்கலாம். இது ரொம்ப நல்லது. முருங்கீரை வந்து ரொம்ப, ரொம்ப நல்லது முடக்குவாதத்திற்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைய பார்க்கலாம். அதுல வந்து மாத்திரைகளாக
உருவாக்கப்பட்டு வியாபாரத்துக்காக கொண்டு வருகின்ற ஒரு நிலை. இது வந்து முடக்குவாதத்திற்கு ரொம்ப நல்லது. முருங்கீரை வந்து நீங்க அதாவது சூப்பு போல வைத்தோ, இல்ல மிக்ஸில நம்ப அரைத்து சாறாகவும் எடுக்கலாம். இது வாரத்துல ஒரு 3 நாட்கள் வெறும் வயித்துல எடுக்கும் பொழுது, கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மாசத்திலேயே நல்லா உங்களுக்கு அந்த ஆர் எஃபெக்ட் வந்து குறைகின்றத நல்லா பார்க்கலாம். கண்டிப்பா வந்து எக்சர்சைஸ் வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா, அவ்வாறு பண்ணும்பொழுது தான் உங்களுடைய அந்த ஏக்கம் என்பது நன்றாக இருக்கும். நம்ம வந்து உள்ள இருக்கிற ஜாயிண்ட்ஸ்ல வந்து அந்த காத்துகள் அடைப்பு ஏற்படும் பொழுது, உங்களுக்கு வலி வந்து அதிகமா ஏற்படும். அதனால சிறிது நம்மளுக்காக உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ் போல நம்ம தாராளமா செய்யலாம். இதுல எந்த ஒரு தவறும் இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கழுத்து பகுதிக்கு நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஒரு 5, 5 எண்ணிக்கை செய்யலாம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். அதேபோல முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க. ரொம்ப நல்லது. இதுல ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரமாவது நம்ம காலையில ஒரு 1/2 மணி நேரம், அதேபோல சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம். வெயில் கண்டிப்பா சூரிய ஒளி கண்டிப்பா மேல படணும். அப்படி இல்லன்னா, வெயில் படுற இடத்துல எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம அமர்வதும் நல்லதுன்னு சொல்லலாம். இன் பிட்வீன் உங்களுக்கு இது போல ஸ்தானத்துல. இதுல எக்ஸர்சைஸ்ன்னு பார்க்கும் பொழுது, இப்ப கழுத்துக்கு பார்க்கலாம். எதுவும் இல்ல. கழுத்துக்கு ஒரு வார்ம் அப் பண்றோம். ஒரு 5 எண்ணிக்கை செய்தால் போதும். இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த கழுத்துல இருக்கின்ற வலி என்பது சரி செய்யும். ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில வந்து வெறும் வயித்துல செய்றது நல்லது. உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் கழித்த பிறகு நம்ம செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு நம்ம இந்த பயிற்சி என்பது செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் அந்த மாதவிலக்கு நாட்களில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். சாதாரணமா நீங்க உங்களால முடிஞ்சா சேர்ல அமர்ந்து கொண்டு ஒரு சில பயிற்சிகள் நம்ம செய்து கொள்ளலாம். யோகாசனம் மேற்கொள்ள வேண்டாம். இப்ப இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுடைய இந்த பந்துக்கின மூட்டுக்கு ரொம்ப நல்லது. இதுல நம்ம எல்லா ஜாயிண்ட்ஸ்க்கும் நீங்க எக்சர்சைஸ் கண்டிப்பா குடுக்கணும். அதேபோல வெயிட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமா தூக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. இதுல கண்டிப்பா இது போல ஒரு பிரஷர் குடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்து பகுதி, இந்த பந்துக்கின மூட்டு, அதக்கூட உங்களுடைய இந்த ஸ்தானம், மணிக்கட்டு பகுதி, உங்களுடைய விரல் பகுதி அனைத்திற்கும் ஒரு ஓய்வு குடுத்துட்டோம். இப்போ உங்களுடைய மூட்டு பகுதி, மூட்டு பகுதிக்கு ஒரு ஓய்வு தரோம். இப்போ நம்ப தரையில அமர்ந்து கொண்டு, இப்ப இத செய்யறதுனால உங்களுடைய மூட்டுக்கு, இடுப்புக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இது போல ஒரு அழுத்தம் குடுக்குறோம். இதுல அதே போல கால்கள இது போல கொண்டு வரோம். கொண்டு வந்து, இது உங்களுடைய மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது.
இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய முதுகு பகுதிக்கு ஒரு சிறிய ஒரு ஆசனம் பார்க்கலாம். வேற எதுவும் இல்ல. இந்த நிலையில இருந்துட்டு உதாரணத்துக்கு உங்களுடைய காலை உயர்த்துறோம். டவுன் பண்றோம். இப்போ கால் போகும் பொழுது மூச்சு காத்து இழுக்கும், இங்க வெளியில வரும். ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். இது உங்களுடைய இடுப்புக்கு ரொம்ப நல்லது. அதுலயே இப்ப எப்படி செய்யறோம்? இது உங்களுக்கு முதுகுக்கும் நல்லது, இடுப்புக்கும் நல்லது. ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். 2 தடவை செய்யலாம். செஞ்சுட்டு கடைசியா நம்ம இது போல ரைட் டவுன் பண்ணிக்கலாம். ரைட் டவுன் பண்ணிட்டு இப்ப மூச்சு காத்து இழுக்கிறோம், இங்க வெளியில வருது. மூச்சு காத்து இழுக்கும் பொழுது வயிறு பகுதி மேல போகும், இங்க உள்ள போகும். அதாவது மூச்சு காத்து நம்ம இழுக்கிறோம், வயிறு பகுதி மேல வரும். வெளியில விடும் பொழுது வயிறு பகுதி என்பது உள்ளே செலுத்தப்படுகிறது. இது போல ஒரு 3 தடவை செய்யலாம். சாதாரண மூச்சு. இதுல செய்யும் பொழுது நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து உங்களுடைய உள்ளங்கால் பகுதி வரைக்கும் முழுமையான ஒரு ஓய்வான நிலையில இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தாராளமா இந்த நிலையில இருக்கலாம், தவறு இல்லை. இதுல இருக்கும் பொழுது நம்மளுடைய அனைத்து உறுப்புகளும் ஓய்வான ஒரு நிலையில இருக்கு. பிபிக்கு ரொம்ப நல்லது இது. மனசு ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லது. ரிலாக்ஸா இருக்கணும், டைட் பண்ண வேண்டாம். சாதாரண மூச்சு. இதுல எழுந்துக்கும் பொழுது இது டேர்ன் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணி எழுந்து உட்காரணும். இதுல நம்ம இப்ப பார்த்தது எளிய உடற்பயிற்சி என்பது முடக்குவாதம் பிரச்சனை அதிகமா இருப்பவர்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். ஏன்னா இப்ப கழுத்துல இருந்து நம்முடைய கால் விரல் பகுதி வரைக்கும் பெயின் கண்டிப்பா இருக்கும். எல்லா ஜாயின்ட்ஸ்லும் பெயின் கண்டிப்பா இருக்கும். இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அந்த வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா வெயில்ல கண்டிப்பா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது வெயில்ல நம்மளுடைய உடல்நிலை படுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கின்றோம். ஏன்னா நம்ம இதுல முக்காவாசி இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஐடில இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஏசில தான் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்குது. அதனால உடம்புல எந்த ஒரு செயல்பாடும் இல்ல. அதனால உடம்புடைய செயல்பாடு கண்டிப்பா தேவை. இதுல எக்ஸர்சைஸ்ன்றது கண்டிப்பா தேவை. அப்பதான் உங்கள உடம்புல இருக்கிற அந்த ஜாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம் இதுல. இந்த பயிற்சி நம்ம இப்போ செஞ்ச பயிற்சிகள் அனைத்தும் ரொம்ப முக்கியமான ஒன்றுதான். நம்ம போட்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதே போல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம போட்ட பதிவுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.